நான் நண்பர்கிட்ட சொன்னேன், நான் இதே ஏரியாவில் தான் தங்கியிருந்தேன். அப்போ எனக்கு 2007 என்ன தம்பி வயசு இருக்கு, 22 23 வயசு இருக்குமா. நல்ல ஒரு யங்கான பர்சனாலிட்டி தான். அப்போ கூட எனக்கு ஒரு ஃபிகர் இருக்கிறலாம் உஷார் பண்ணி பைக்கெலாம் வச்சுருந்தேன். பைக்குனா இவங்க மாரி 1.5 லட்ச ரூபா பைக்கெல்லாம் கிடையாது. பாக்ஸர் சிடி 100 மைலேஜ் 100 கொடுக்கும் விளம்பரம். அப்போ பஜாஜில் அந்த பஜாஜ்னா ஃபைனான்ஸில் பஜாஜ் பைக். அப்போ கூட நான் ஒரு ஃபிகர் உஷார் பண்ணி இது மாதிரிலாம் சுத்தலை, வாழ்க்கையே போச்சு. ஏன் அப்படின்னாக்க நான் வேலை பார்த்தது 3000 சம்பளத்துக்கு 2000 ரூபா வீட்டு வாடகை கொடுக்கணும். 1000 ரூபா வச்சு நல்ல சாப்பாடு கூட வாங்கி சாப்பிட்டது இல்லைடா. சாப்பாடு கூட அளவாக தான் வாங்கி 25 ரூபா சாப்பாடு இதுமாரி தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஏன்னா அந்த வீட்டிலேருந்து காசு வாங்கிட்டது இல்லை. அப்போ கூட என் நண்பர்கிட்ட சொன்னேன், நான் கூட எங்கள் அப்பா நல்லா நான் மெட்ராஸ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு மாதம் மாதம் காசு இருப்பா எங்கள் அப்பா அனுப்பியிருப்பார். இந்த மாதிரி வாழ்க்கையை நான் வாழ்ந்து கூட பார்த்துருக்கலாம். எங்கள் அப்பாவுக்கு நான் ஊருக்கு வர்றது பிடிக்கல. மெட்ராஸில் தானே இருக்கணும், மாதம் அனுப்பு 10,000 20,000 அனுப்பு, ஜிபே பண்ணு. அப்போ ஜிபே இல்லை, மணி ஆர்டர் தான் பண்ண வச்சு நான் ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் கஷ்டப்படுறாரு, அவர் காசு வீணா போடுமேன்னு நினச்சேன். குடும்ப காசு அழிஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன் தம்பி. எங்கள் அப்பா ஒன்றும் கஷ்டப்பட போகிறதில்ல, அவரே கவர்மெண்ட் எம்ப்ளாயி தானே, வாத்தியார் தானே. ஆனால் அவர்கிட்ட காசு வாங்கி நான் ஜாலியாக இருந்திருக்கலாம்னு சொல்ல வர்றேன்னு